விஜய் சார் தயவு செய்து ஒன்றிய செயலர்கிட்ட பேசுங்க. ஒன்றிய செயலர் கதறிட்டு இருக்காங்க. அவங்க மாவட்ட செயலர் பண்ற ஊழல் எல்லாத்தையும் அவன் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கான். கிளை செயலர் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கான். இவ்வளவு ஊழல் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா கிளையே உடஞ்சிருங்க. அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்குங்க. ஒன்றிய செயலர் இருக்கிற எல்லாத்தையும் பணத்தை சுருட்டி முடிச்சிட்டாங்க. அது சில கோட் வேர்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்களா. ஒருத்தர் சொல்றாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யாரெல்லாம் ரிசீவ் பண்றாங்களோ ராக் பீச் ஒருத்தர், சில்வர் பீச்னு ஒருத்தர், இந்த மாதிரி கோட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த கோட் வேர்ட் யூஸ் பண்ண அவர்கிட்ட பணத்தை கொடுத்துருங்க, இந்த யூஸ் பண்ண அவர்கிட்ட பணத்தை கொடுத்துருங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் சொல்றாங்க. எங்க மாவட்டத்தில் வந்து இப்போ கடலூர்ல சொல்றாங்க 21 லட்சம் ரூபாய் கையாடல் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டா நடந்த விஷயம். ஒவ்வொரு மாவட்டத்தில் வந்து இந்த பொறுப்புக்கு 10, இணைச் செயலாளர் பொறுப்புக்கு 10 லட்சம், பகுதி செயலாளருக்கு 10 லட்சம், வட்ட செயலாளருக்கு 5 லட்சம், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கலெக்ஷன் போயிட்டு இருக்கு. நீங்க எந்த கரப்ஷன் கபடதாரி ஒழிக்க போறீங்க? உங்க கட்சியில கரப்ஷன் கபடதாரியே நீங்க பார்க்க ரெடியா இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க இதையெல்லாம் சரி செய்கின்ற இடத்தில் விஜய் உட்கார்ந்து நம்ம கட்டமைப்பு என்ன, இந்த கட்டமைப்புல நம்ம எந்த தூரம் இருக்கோம், ஏன் இதெல்லாம் போடாம இருக்கோம், இந்த மாதிரி கேள்விகளை தினம் தினம் எழுப்பினார்னா ஓகேங்க, ஃபுல் டைம் இதெல்லாம் வெளியே கூட தெரிய வேணாம். ஆனா விஷயம் அப்படியே லீக் ஆகி கூட அவங்க லீக் பண்ணி விடுவாங்க. அதெல்லாம் நடக்கும்.